அடி ப்ரோ அடி ப்ரோ அடி ப்ரோ அடி ப்ரோ. என் பேக் சைடில் இருக்கான், எனக்கு பேக் சைடில் இருக்கான், பேக் சைடில் இருக்கான், பேக் சைடில் இருக்கான். பாடுறா பாடுறா, நான் அடுத்திட்டு இருக்கேன்டா அவனை. வாங்கிட்டு சீக்கிரம் 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 வாடா சீக்கிரம் வாடா. அவனுக்கு ஹெட் இல்ல யா பேசு. காலையில எந்திரிச்சமா பைபிள படிச்சமா ஜெபிச்சமான்னு கிடையாது. அந்த போனையே விடிச்சு விடியாம எடுத்து வச்சு உக்காந்துடுற. தனியா வேற பேசிக்கிட்டு இருக்க. முன்னாடி வரான் பாரு, பின்னாடி போறான் பாரு. பைத்தியமால நீ பைத்தியமே ஆயிட்டு போல. சோத்த போட்டு வச்சு 1/2 மணி நேரம் ஆகுது, அதையும் திங்க வர காணோம். எதுக்குல நீ எல்லாம் இருக்க? தண்டச்சோறு தின்னுக்கிட்டு தண்டமாதான் கேட்டுக்குது. பாரு அந்த மனுஷனை பாருல, குடும்பத்துக்காக உழைச்சு ஓடா தேய்றாரு. கூட மாட ஏதாவது ஒத்தாசையாச்சும் பண்ணலாம்ல, கேட்க வச்சு செய்யல, அதையும் பண்ண மாட்டேங்க. இந்த போனே கெதின்னு உக்காந்துருக்க. உன்னை பெத்ததுக்கு ஆட்டாங்களை பெத்து போட்டுருந்தா வச்சு அரைக்கிறதுக்கு உதவி இருக்கும். இப்ப வச்சு அந்த காதுல இருக்கிறத கலத்துதான் பாரு, அப்படியே வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். என்னமா உன் பிரச்சனை? எப்ப பாரு நொய்யு நொய்னு பேசிட்டு சத்தம் போட்டுட்டே இருக்க. நிம்மதியா ஒரு கேம் கூட ஆட மாட்டேன். எனக்கு கண்டு போகுது. எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கேம் ஆடிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ பாட்டுக்கு வந்து நொய் பேசிட்டே இருந்தா எனக்கு ஒரே டென்ஷன். ஏமா இப்படி பண்ற? நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா அந்த கேம் ஆடிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ பாட்டு கடையில் வந்து நொய் பேசிட்டே இருக்கேன். உன் பேச்சை கேட்டு நான் அந்த கேம்ல கோட்டையே விட்டேன். அதனால அந்த கேம்ல நான் தோத்தே போயிட்டேன் தெரியுமா? எனக்கு வர்ற கோவத்துக்கு இந்த போனத்தையும் கட்டி கீழே போட்டு உடச்சி. இல்ல இந்த போன் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நீ எப்ப பாரு இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க. இருக்க சுத்தமா பிடிக்கல. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இருந்தா நீ நிம்மதியா இருக்க விட மாட்டேன், ஒரு கேமும் ஆட விட மாட்டேன். நான் போறேன், தாத்தா வீட்டுக்கே போறேன். ஆபேல் தாத்தா வீட்டுக்கே நான் போறேன். சரியா? அங்க போயாவது நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். இல்ல இருல மன்னிச்சுக்காயே, ஒரு வயசு சாப்பிட்டு போயேன். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், தனநானே நனநானே. போடு நோய்கள் பேய். என்னடா நாம இங்க இருக்கோம், கிச்சன்ல பாத்திரம் உருட்டுற சத்தம்லாம் கேக்குது. ஒருவேளை திருடன் பூந்துட்டானோ? டேய் கோபாலு, அந்த தடியை எடுத்துட்டு வாடா. வீட்டுக்குள்ள திருடன் வந்துட்டான், சீக்கிரம் வாடா டேய். டேய் யாரா நீ? என் வீட்டுக்குள்ள வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ தாத்தா தாத்தா தாத்தா, இரு கொஞ்சம் பொறுமையா நிறுத்து. முதல்ல அந்த கண்ணாடியை போட்டுட்டு பாரு. நான் தான் தாத்தா, உன் பேராண்டி, தெரியுதா? ஓ யாபேசு நீயா? நான் திருடன் வந்துட்டான்ட்டு கோபாலையெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். சரி இப்போ என்ன பிரச்சனை? என்ன மறுபடியும் மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்க? உனக்கு இதே வேலையா போச்சு. ஆமா தாத்தா, வழக்கம் போலதான். இன்னைக்கு ஒரு சண்டை பிரச்சனை ஆயிடுச்சு. நான் பாட்டுக்கு சாப்பிடாம கிளம்பி வந்துட்டேன்னா சரியான பசி, என்ன பண்ணுறதுனே தெரில. சரி இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். கதவு திறந்துருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்தா நீ நல்லா ஜாலியாக பாட்டு கேட்டு வைப் பண்ணிட்டு கட்டளை படுத்துட்டு இருந்தேன். சரி எதுக்கு ஒன்று தொந்தரவு பண்ணுமேன்னு சொல்லிட்டு நான் பாட்டு கிளம்பி உள்ளே போனேன். கிச்சன் ரூமில் தட்டை எடுத்தேன், சாப்பாடு போட்டேன், சாப்பிட்டுட்டு இருந்தேன். நீ அதுக்குள்ளே எந்திரிச்சு வந்து ஆச்சா ஓச்சான்னு கத்தி ஒரே கூட்டுற. ஏன் தாத்தா? பசங்களோட கேம் ஆடிட்டு இருந்தேன் தாத்தா. இவங்க இடையில வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருந்தாங்களா, அது கேட்டு எனக்கு அடுப்பாயிருச்சு. நான் பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியே வந்துட்டு ஏமா இப்படி சத்தம் போடுறேன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்க என்னன்றாங்க, இதுக்கு ஜெபம் பண்ணு, முட்டிங்கால் போடு, ப்ரே பண்ணு, சர்ச்சுக்கு போ, சச்சா எப்போ பாரு இதேவே டெய்லியும் சொல்லிகிட்டே இருக்காங்க தாத்தா. எனக்கு கடுப்பாயிருச்சு. கையில் வேறு ஃபோன் வச்சுருந்தேன்னா கோவத்தில் ஃபோனை கீழே போகிறக்கு உடக்கி கீழே போயிட்டேன். நல்ல வேலை கீழே போடாமல் வச்சுக்கிட்டேன். நசன்னு ஒரே பேச்சு தாத்தா. நிம்மதியாக கேம் கூட ஆட முடியல, செத்தே போயிட்டேன். என்னது செத்துட்டியா? ஐயோ செத்து போய் ஆவியா வந்து உட்காந்துட்டு இருக்கானே. ஐயோ அது கேம்ல தாத்தா. ஓ கேம்லையா? நீ கேம்ல செத்ததுக்கே இப்படி ஃபீல் பண்றியே. உனக்காக ஒருத்தர் உயிரை கொடுத்தாரு, அது உனக்கு தெரியுமா? என்னது எனக்காகவா? ஆமாண்டா ஆமா, உனக்காக தான். உனக்கு சொன்னா புரியாது. இந்த சேர்ல ஏறி உட்காரு, நீ நேர்லயே போய் பார்க்கலாம். என்ன தாத்தா பாட்டியோட சேரா? ஐயோ அவளை ஏன்டா ஞாபகப்படுத்துற? அந்த காலத்துல நானும் அவளும். ஐயோ தாத்தா, திருப்பி உன்னோட புராண கதையை ஆரம்பிக்காது. இப்போ என்ன, இந்த சேர்ல உட்காரணும் தானே? இதோ உட்காந்துட்டேன். சரி டைம்லாம் செட் பண்ணியாச்சு. ஓகே பாய். இப்போ நான் எங்கே இருக்கேன்? ஆடா ஏன்பா வழியில நிக்கிற? அப்படி கொஞ்சம் ஓரமா போய் நில்ல. இல்லை, இப்போ நான் எங்கே இருக்கேன்னு தெரியல, அதான் கேட்டேன்.
நீனு இப்போ எரியோ கோழி எரியன்னு நினைப்ப. ஏசப்பா வர்றதுக்கு நேரமாச்சுப்பா, கொஞ்சம் ஓரமா போய் நில்லு. போ போ போ. அட ஏன்பா சலிச்சுக்கிற? சரி போகிறேன் போகிறேன், போய் என்னதான் நடக்குதுன்னு பார்க்குறேன். ஆ ஐயோ என்னால சுத்தமா முடியல. 12 வருஷம் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் எல்லா டாக்டர்ஸ் கிட்டயும் போயிட்டேன். என்கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையும் நான் செலவு பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலையே கிடைக்கல. ஏசப்பா இந்த வழியா தானே வருவார்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்ப வருவாரு? நான் அவரை பார்க்கணும், அவர்கிட்ட நான் போகணும். அவரை தொட்டா மட்டும்தான் எனக்கு சுகம் கிடைக்கும். நான் அவரை முழுசா நம்புறேன். அவரால மட்டும்தான் எனக்கு சுகம் தர முடியும். எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவரை தொடணும், அவரை நான் பார்க்கணும். அவரோட வஸ்திரத்தோட ஓரத்தை மட்டும் தொட்டா போதும், எனக்கு சுகம் கிடைக்கும். நான் அதை நம்புறேன். நான் அவரோட வஸ்திரத்தோட ஓரத்தையாச்சும் தொட்டா போதும். எனக்கு வழி விடுங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. பா 12 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, வஸ்திரத்தோட முனையா தொட்டுட்டு போனதும் இப்படி ஒரு சுகத்தைப்பட்டுட்டு போயிட்டாலே. சே, லக்கு தான். ஆ இங்கே என்ன பண்ணுறாங்க? வாப்பா வாப்பா, இங்கே வந்து உட்காருப்பா. பிச்சை எடுக்க தானே வந்த? என்னது பிச்சைக்காரனா? என்னை பார்த்தா என்ன பிச்சைக்கார மாதிரியா தெரியுது? நான் யார் தெரியுமா? எங்கள் தாத்தா யாருக்கு தெரியுமா? தெரியுமா தெரியுமான்னு கேட்குற? நான் கண்ணு தெரியாமல் தானே இங்கே உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, அப்படி போய் ஓரமாக நில்லு. ஏசி இந்த வழியாக தான் வராருன்னு கேள்விப்பட்டோம். நாங்கள் இங்கே சுகத்துக்காக வெயிட்டிங். ஓ, அவர் இங்கேயும் வராரா? ஆமாம் ஆமாம், இங்கேயும் வராரு. போய் ஓரமாக நில்லு போ. தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். நீ கத்துறது எனக்கே கேட்கல, அவர் கேட்குமா? தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும்.
அண்ணா என்னண்ணா தேடுறீங்க? ஒரு ஸ்திரீயை அடிக்க கல்லை தேடிக்கிட்டு இருக்கேன். அடிக்கிறதுக்கா? அண்ணே அப்போ இருங்கண்ணே, நானும் வரேனே. இந்தாங்கண்ணே, ஆளுக்கு ஒரு கல், உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று. ஆமாம், யாரை எதுக்கு அடிக்க போகிறோம்? ஒரு ஸ்திரீ தவறு செஞ்சு கையங்களவுமா மாட்டிக்கிட்டா. தவறு செஞ்சா விடக்கூடாது, கல்லெறியணும். ஏன்னா அதுதான் நம்ம யூத வழக்கம். ஆமாம் ஆமாம், தப்பு பண்ணா கண்டிப்பாக அடிக்கணும். ஏன்னா நான் பரிசுத்தவான் பாருங்கள். என்ன பெரிய தப்புலாம் எதுவும் பண்ண மாட்டேன். அப்பப்போ மொபைல் எடுத்து கேம், பசங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து சுற்றுறதுக்கு. மித்தபடி நானும் பரிசுத்தவான் தான். நீ மட்டுமா பரிசுத்தவானு? நானும் பரிசுத்தவான் தான். வாரம் தவறாமல் சபைக்கு போயிடுவேன். உபவாசம் இருக்கிறனோ இல்லையோ, ஆனால் உபவாச ஜபத்துக்கு தவறாமல் போயிடுவேன். இப்போ கூட சபை கட்டுறதுக்கு பணமெல்லாம் கொடுத்த உனக்கு தெரியுமா? சரி சரி, நீயும் பரிசுத்தவான் நானும் பரிசுத்தவான், 2 பேரும் சேர்ந்து அவளை கல்லெறியலாவா? அண்ணா என்ன ஆச்சு? லாசர் இறந்துட்டாரு, ஏசு இன்னும் வரல, அதனால எல்லாரும் அழுந்துட்டு இருக்காங்க.
ஐயோ தாத்தா, சான்ஸே இல்லை. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை மூவியில் பார்த்ததில்ல, வீடியோ கேம்ஸில் பார்த்ததில்ல. எனக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் புல்லரிச்சு போச்சு. மறிச்சவங்கள உயிரோடு எழுப்பியிருக்காரு, குருடனுக்கு பார்வை கொடுத்துருக்காரு, பாவத்தில் இருந்த அந்த பெண்ணை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு, வியாதியில் இருந்தவனுக்கு சுகமெல்லாம் கொடுத்துருக்காரு. மட்டும் இல்லை பேராண்டி, நான் இன்னொன்று சொல்கிறேன், அதையும் கேளு. அவரு மறிச்சவங்களை உயிரோட எழுப்புறவர் மாத்திரம் இல்லை, அவரே நமக்காக மறித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்துட்டார். இன்னைக்கும் ஜீவனோட இருக்கார், நமக்குள்ள இருக்காரு, ஒளியா இருக்காரு. அந்த ஒளியை மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் கிறிஸ்மஸ். இதை குறித்து நம்ம பாஸ்டமா நம்மளுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் கேட்டு இந்த கிறிஸ்மஸை சிறப்பாக கொண்டாடலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாக மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கும் மத்தேயு புஸ்தகத்துக்கும் இடையிலே 400 ஆண்டுகள் அங்கே இருள் சூழ்ந்திருந்தது. தேவனுடைய வார்த்தை வெளிப்படவே இல்லை. அதற்கு முன்பாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் அவர்களோடு பேசிட்டே இருந்தார். அவர்களுக்கு ஆண்டவருடைய பரலோகத்தில் இருக்கிற அந்த திட்டங்களை அந்த ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்து பல பாவ செயல்களிலே ஈடுபட்டு அங்கே இருள் வந்து சூழ்ந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அந்த இருளை நீக்குவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மெய்யான ஒளியாய் வந்தார். இயேசு சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே பாவ இருளிலிருந்து விடுவிக்க, சாப இருளிலிருந்து விடுவிக்க, வியாதி என்ற கட்டிலிருந்து விடுவிக்க, பலவிதமான வியாதிகள் பலவீனத்திலிருந்து ஜனங்களை விடுவிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆமென். அது மட்டுமல்ல, நம்முடைய பாவத்தை முழுவதுமாக ஆண்டவர் இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்து மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? ஆண்டவர் இயேசு பிறந்து 2024 ஆண்டுகள் முடிந்து போனது. இனி வருகிற புதிய ஆண்டிலே நாம் பிரவேசிக்க போகின்றோம். அந்த புதிய ஆண்டிலே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது, ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்ம வாழ்க்கையிலும் அநேக இருள்கள் இருந்தது. அந்த ஒளியாக இயேசு நம் உள்ளத்தில் வந்தபோது ஒவ்வொன்றாக நம்மை விட்டு மறைந்து போய் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நம்மளை பிரகாசிக்கிற வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறார். ஒரு கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமே. அதே போல இந்த 2025 ஆண்டு நமக்கு முன்பாக இருக்கிறது. நம் சபை மக்கள் அனைவரும் நாம் எழுந்து பிரகாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறாரு. ஆண்டவர் மத்திய எழுதின சுவிசேஷத்திலே சொல்லும்போது இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இயேசு இன்றைக்கு எப்படி இந்த நாடகத்தின் மூலமாய் வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்தார். கண் பார்வை இழந்தவர்கள் கண் பார்வை பெற்றுக் கொண்டார்கள். மரித்த லாசரு உயிர்த்தெழுந்தான். இப்படி அநேக அற்புதங்களை செய்த ஆண்டவர், அவர் உயிர்த்தெழுந்த போது அந்த பொறுப்பை சீஷரிடத்துல கொடுக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனார். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் அதை பெற்றிருக்கிறோம். இந்த புதிய ஆண்டை நமக்கு முன்பாக ஒரு சவால் நிறைந்ததாய் இருக்கிறது.
இந்த திருப்பூர் பட்டணத்தில் எங்கும் பாவம், பாவ இருள், சாப இருள், அசுத்தமான வாழ்க்கை வாழ்கின்ற ஜனங்கள், இயேசுவை அறியாமல் வாழ்கின்ற மக்கள் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் நமக்கு என்ன ஞாபகப்படுத்துகிறது? இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு காலையில் நம்ம செய்தி கேட்டது போல அந்த மேய்ப்பர்கள் இயேசுவை கண்டு அமைதியாக இருந்து விடவில்லை. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் இயேசுவை குறித்து அங்கே சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆமென். எல்லாருக்கும் அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட அப்படி இருக்க வேண்டும். நாம் எப்படியாவது ஒருத்தருக்காவது யாருக்காவது இந்த இயேசுவின் அன்பை குறித்து சொல்ல வேண்டும். ஆமென். அவர்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நாம் கொண்டு வருகிற ஒரு கருவிகளாக கர்த்தர் நம்மை இந்த பட்டணத்தில் வச்சிருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் அதில் கருத்திலே கொண்டு ஆண்டவருக்காக பிரகாசிப்போம். ஆண்டவர் சொன்னார், ஏசாயா 60:1 வாசிக்கும் போது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நம்ம சந்தோஷமாக கொண்டாடுறோம். ஆனால் உலகத்தில் எத்தனையோ மக்கள் இந்த சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, பாவத்திலும் அடிமைத்தனத்திலும் வாழ்கிற மக்களை நம்ம எல்லாரும் நினைக்கணும். ஆமென். அல்லேலூயா. இயேசு அன்றைக்கு யாரை அனுப்புவேன் என்று சொன்னபோது, இதோ நான் போகிறேன் என்று சொல்லி ரெடியாக வந்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை கூட ஆண்டவருக்காக ஏதோ ஒன்றை செய்ய நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இங்கே வாலிப பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு 2 மாதமாக அவர்கள் இரவும் பகல் என்று பாராமல் பாஸ்டர் சாம் இவர்களெல்லாம் இணைந்து எல்லாருமே இணைந்து இந்த காரியத்தை ஒழுங்கு பண்ணினார்கள். ரொம்ப நல்லா இருந்தது கண்டி கழிப்பதற்கு. இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடாது, இன்னும் தொடர்ச்சி. ஆமென். ஆண்டவருக்காக என் ஜீவன் இருக்கும் வரைக்கும் அவருக்காக நான் வாழ்வேன். ஆமென். இயேசு இந்த உலகத்தில் 30 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவருடைய 3.5 வருஷங்கள் தான் இந்த உலகத்திலே அவர் தேவனுக்காக ஊழியம் செய்ததை நம்ம பார்க்குறோம். இந்த 3.5 வருஷத்திலே அவர் சாதித்தவைகள் உலகம் கொள்ளாது, வேதம் கொள்ளாது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம கூட இந்த நாளிலே நம்மை அர்ப்பணிப்போம். புதிதாய் வந்திருக்கிறவர்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் மறைந்து போகும். இயேசு வெளிச்சமாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அந்த இருளெல்லாம் மறைந்து அந்த ஒளியை நீங்கள் பெற்றுக்கொண்டு வாழ, சமாதானமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நம்ம எழும்பி நிற்போம். இனி வேற நிகழ்ச்சிகள் இல்லை நமக்காக. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். இங்கே அந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்தின எல்லாரும் மேடைக்கு வாங்க, எல்லாரும் மேடைக்கு வாங்க. யூத் வாலிப பிள்ளைகள் எல்லாரும் வாங்க, இந்த பக்கம் வாலிபர்கள் வாங்க, எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சிஸ்டர் எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் மேடைக்கு வாங்க. இவங்கெல்லாம் இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பு தான் இன்றைக்கு இவ்வளவு ஆசீர்வாதமாய் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. ஹல்லேலூயா. ஒரு நல்ல கையை தட்டி அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? நடனமாடின பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். நம்முடைய பிள்ளைகள் மிக அழகாக வசனங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணி ஒப்புவித்தார்கள். அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக ஒரு கை தட்டல். ரொம்ப அருமையாக ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சிட்டார். ஆண்டவருக்கு ஒரு பயங்கர கைத்தட்டு கொடுப்போமா? ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. இதற்காக ஜெபித்தோம், உழைத்தோம், கொடுத்தோம், எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடித்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா,
நம்ம எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு நேராக கையை நீட்டி ஜெபம் பண்ணுங்களா பார்க்கலாம். ஆண்டவரே, எங்கள் வாலிப பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்னும் பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. பாரத் இருக்கிறாப்புல. இன்னும் அந்த பக்கம் நம்முடைய ஸ்மித் பிரதர் இருக்கிறார். அவர் எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறார். இந்த பக்கம் பிள்ளைகளெல்லாம் இவர்களெல்லாம் எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்காக ஜெபம் பண்ண. பாஸ்டர் அவங்க வந்து முன்னாடி வந்து எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. உழைத்தவர்கள், இதற்காக கொடுத்தவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை அநேகர் வந்து கண்டு கழித்தார்கள். இயேசு யார் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சியிலே ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை நிரப்பினதற்காய் நன்றி. அருமையான நம்முடைய பிள்ளைகள் தங்கள் தாளந்துகளை பயன்படுத்தினார்கள். இது காரணமாக சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், பொறுப்பாளர்கள், கம்ப்யூட்டர் அண்ட் ஒரு ஒளி மற்ற எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தின ஸ்டேஜ் மற்ற டெக்கரேஷன் எல்லாம் செய்த ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடியோ எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இன்றைக்கு புதிதாக அநேகர் வந்து ஆண்டவரே உள்ளே வந்து ஆராதித்தார்கள். அவர்கள் எல்லாம் திரும்பி செல்லும் போது அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற இருள் விலகி ஒரு பெரிய வெளிச்சம், ரட்சிப்பின் வெளிச்சம் அப்படி உள்ளத்தில் உதிப்பதாக வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இது காரணமாயிருந்த சாம் குடும்பத்துக்காக ஆண்டவரே, இங்கே இருக்க ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்தவர்களை ஆசீர்வதியும். வருகிற 25ஆம் தேதி நாங்கள் கூடி தொடர்ந்து ஆராதிக்க கிருபை தருவீராக. வன்கண், பொறாமை, நாவிகள், எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் நாங்கள் முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இங்கே வந்த நிகழ்ச்சியில் எல்லாம் வந்தவர்கள் பத்திரமாய் வீடு போய் சேருவார்களாக. குழந்தைகள் எல்லாரும் பத்திரமாக வீடு போய் சேர உதவி செய்யும். இந்த கிளைமேட் காரணமாக எந்த பலவீனம், சுகவீனம், ஆண்டவரே காய்ச்சல் எதுவும் வரக்கூடாது ஆண்டவரே. அவர்களை பாதுகாத்து கொள்ளும். இந்த பில்டிங் ஓனருக்காக, பக்கத்தில் உள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காரியத்துக்காக ஜெபித்த, உழைத்த, எல்லா விதத்திலும் ஒத்தாசையாக இருந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் தொடர்ந்து நல்ல படிக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரட்டும். இயேசு உள்ளத்தில் பிறந்த அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு அறிவிக்கட்டும். அப்பா கர்த்தர் இந்த சபையை ஆண்டவர் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் நீர் மாற்றப் போறதுக்காய் ஸ்தோத்திரம். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீர் வைக்க போறதுக்காய் நன்றி. எல்லா இருளை அகற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். நீரே ஆண்டவரே நீதியின் சூரியனாய் உதித்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும் மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொறுப்பாயிருந்து செயல்பட்ட ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.